ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். போன வாரம் எங்க ஊர்ல கோவில் கூட. அந்த டைம்ல எடுத்திருந்த லாங் வீடியோ தான் இது. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் எடுத்திருந்த வீடியோ. நான் ஃபர்ஸ்ட்டு காமிக்கிறது பார்த்தீங்கன்னா, கோவில் கொடையெல்லாம் முடிஞ்சு, அடுத்த நாள் எங்க வீட்டுக்கு வந்த அன்னைக்கு எடுத்திருந்த வீடியோ. அதுக்கடுத்து கோவில் கொடை அப்போ அம்மா வீட்ல வச்சு எடுத்திருந்த வீடியோஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நானும் பாப்பாவும் ஃபுல்லா அம்மா வீட்லயே தான் இருந்தோம். ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் ஒர்க் எல்லாம் இருந்ததுனால, அவங்க இங்க தான் இருந்தாங்க. அப்பப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்க வருவாங்க. மத்தபடி ஒர்க் பண்ணது எல்லாமே இங்க வச்சு தான். ஆனா, குக்கிங் எல்லாம் பெருசா எதுவுமே பண்ணல. ஜூஸ் மட்டும் அப்பப்போ போட்டுருப்பாங்க போல. கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் காலையில வந்ததுமே வாஷ் பண்ணி வச்சிருந்தேன். எல்லாத்தையும் அந்தந்த பிளேஸ்ல ஃபர்ஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்ப இருக்கிற வீட்ல ஃப்ளோர் டைல்ஸ் வந்து நல்லா ஒயிட் கலர். அதனால லைட்டா தூசி இருந்தாலே வந்து அப்படியே தெரியும். இப்போ ஒரு 3 நாளா வீடு கூட்டாம இருந்ததுனால பயங்கரமா தூசியா இருந்தது. இன்னைக்கு மதியம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் வீடு ஃபுல்லா வந்து கூட்டிட்டு மாப் போட்டு விடணும். இருக்கிறதுலயே ஒரு பெரிய வேலைன்னா அதுதான். இப்போதைக்கு வந்து கிச்சன் கவுண்டர் டாப் மட்டும் ஃபுல்லா லைட்டா கிளீன் பண்ணி விட்டுற போறேன். கேஸ் ஸ்டவ்க்கு பக்கத்துல எங்க வீட்ல அவ்வளவா சமையல் எதுவும் பண்ணலன்றதுனால, கேப்ல இருந்து எறும்பு உள்ள இருக்கிற மண்ணெல்லாம் வெளியில எடுத்து போட்டுருக்கு. இங்கிருந்து அந்த கவுண்டர் டாப் கார்னர் வரைக்கும் இருக்கு. அது இல்லாம சக்கர டப்பால எல்லாத்துலயும் ஃபுல்லா ஏறியாச்சு. இந்த கேப் வழியா எப்பவுமே எறும்பு வந்துட்டே தான் இருக்கும். நான் டெய்லியும் சமைக்கிறப்போலாம் கிளீன் பண்ணுவேன்றதுனால அந்த அளவுக்கு இருக்காது. இன்னும் தொடர்ந்து 1 வாரத்துக்கு தொடச்சுட்டே இருந்தா தான் அது வர்றது வந்து போகும். இது சமைக்கிற இடம். அதுவும் கேஸ் ஸ்டவ்க்கு பக்கத்திலேயே இருக்கா, அதில தான் வந்து சமைக்கிறப்போ மூடி, கரண்டி எல்லாத்தையுமே வைப்பேன். அதில நம்ம எறும்புக்காக மருந்தெல்லாம் எதுவும் வைக்க முடியாது. 1 வாரம் இந்த மாதிரி தொடச்சு விட்டா அப்புறமா அதுவுமே வராம போயிரும். கிளீன் பண்ணிட்டு இருக்கிறப்பவே இன்னைக்கு என்ன சமைக்கலான்றது தான் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. கரெக்ட்டா அப்பதான் ஹஸ்பண்டும் நான் இன்னைக்கு வெளியில போறேன். லஞ்ச் வெளியில சாப்பிட்டுறேன். வரதுக்கு டைம் ஆகும். உனக்கு மட்டும் ஏதாவது சிம்பிளா செஞ்சுக்கோன்னாங்க. எனக்கும் பாப்பாவுக்கும் தான். அதனால ஒன் பாட் ரைஸ் மாதிரி ஏதாவது பண்ணிரலான்ட்டு யோசிச்சேன். ஆனா வீட்ல காய்கறியுமே சுத்தமா இல்ல. வெங்காயம், தேங்காய், உருளைக்கிழங்கு இது மட்டும் தான் இருந்தது. தக்காளி கூட இல்ல. நாளைக்கு தான் மார்க்கெட் போயிட்டு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வரணும். இப்போதைக்கு இருக்கிறத வச்சு சரி தேங்காய் பால் சாதம் மாதிரி ரெடி பண்ணிடலான்னு யோசிச்சேன். தேங்காய் பால் சாதத்துக்கு சைட் டிஷ்க்கு இன்னைக்கு பொட்டேட்டோ கிரேவி தான் பண்ண போறேன். 2 சேர்த்து ஒரு 20 மினிட்ஸ்ல சீக்கிரமாவே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப கட் பண்ற வேலையெல்லாம் இருக்காது. பெரிய வெங்காயம் கட் பண்ணணும். அதுக்கப்புறமா தேங்காய் பால் மட்டும் அரைச்சு எடுத்து வைக்கணும். ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரிட்ஜ்ல அரைச்சு வச்சது இருக்கு. புதினா, கொத்தமல்லி அதுவுமே கிளீன் பண்ணி தனியா ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ல வச்சிருந்தேன். எனக்கு அகரோ பிராண்ட்லேருந்து இந்த மல்டி ஃபங்ஷன் பார்ட் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இதில மொத்தமா 2 லேயர் இருக்கு. நம்ம கீழ பாஸ்தா குக் பண்ண போறோம்னா, மேல வெறும் வெஜிடபிள்ஸ் ஏதாவது வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே டைம்ல நமக்கு 2 வேல முடிஞ்சிரும். டிரான்ஸ்பரண்டான லிட் அதிலேயே புடிக்கிற மாதிரி ஒரு ஹேண்டிலும் குடுத்துருக்காங்க. அடுத்து இதுதான் ஸ்டீமிங் பாஸ்கெட். நம்ம காய்கறி, எக் எல்லாம் வந்து இதில வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுலயுமே சைட்ல வந்து புடிக்கிற மாதிரி 2 ஹேண்டில் இருக்கு. கீழ இருக்கிறது தான் மெயின் குக்கிங் பாட். அதில உள்ள ஃபுல்லாவே நல்லா ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி செராமிக் கோட்டட் ஃபினிஷிங் குடுத்துருக்காங்க. அவுட்டர் லேயர் எல்லாமே பிளாஸ்டிக். ஃபுட் கிரேட் மெட்டீரியல் வச்சு மேக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நல்ல வைடர் மவுத் குடுத்துருக்காங்க. அதனால சமைக்கிறப்பலாம் ஈஸியா இருக்கும். பவர் கார்ட் கனெக்ட் பண்றதுக்கு வந்து இங்க பேக் சைட்ல இருக்கு. இத வந்து கனெக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டேன். இதுல வந்து ஹீட்டிங் மோட் வந்து 2 இருக்கு. எக்கு இல்லன்னா கொஞ்சமா ஆனியன் ஃப்ரை பண்றோம் அந்த மாதிரி சிம்பிளா டக்குன்னு குக் பண்ற மாதிரினா, ஃபர்ஸ்ட் இருக்கிற மோட்ல வச்சு குக் பண்ணிக்கலாம். செகண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம சூப் எது ரெடி பண்றோம், கொஞ்சம் ஹார்டா இருக்கிற ஃபுட்டு குக் ஆகுறதுக்கு டைம் ஆகுன்றப்போ, நம்ம செகண்ட் இருக்கிற ஹீட் மோட்ல வச்சு குக் பண்ணிக்கணும். நான் இதுல தான் இன்னைக்கு தேங்காய் பால் சாதம், பொட்டேட்டோ மசாலா ஃப்ரை 2மே பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்டு தேங்காய் பால் சாதம் பண்றதுக்கு எண்ணெய், கூடவே கரம் மசாலா ஸ்பைசஸ், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நார்மலா நம்ம கேஸ் ஸ்டவ்ல குக் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. நம்மளுக்கு சூடு வந்து கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குன்னா, செகண்ட் இருக்கிற ஹீட் ஆப்ஷன்ல வச்சுக்கலாம். இல்ல இந்த ஹீட்டே போதும்னா, ஃபர்ஸ்ட் மோட்ல வச்சு குக் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி, இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் எல்லாம் போனதுக்கு அப்புறமா, எடுத்து வச்சிருக்கிற 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிறேன். இப்ப தேங்காய் பால் வந்து நல்லா கொதிக்கணும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா கொதிச்சு வந்துட்டு, இப்போ ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசி. பாஸ்மதி அரிசி வந்து ஒரு 15 நிமிஷம் கரெக்ட்டா நான் ஊற வச்சிருந்தேன். இந்த பாட்ல நம்ம குக்கிங் பண்றப்போ, இதுல மேக்ஸிமம்னு ஒரு லெவல் வந்து குடுத்துருப்பாங்க. அதுக்கு மேல இருக்கிற மாதிரி ஃபுட் வந்து வச்சு நம்ம குக் பண்ணக்கூடாது. அதுக்கு கீழ இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொதிச்சதும் தேவையான அளவு உப்பு, புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்மளுக்கு சாதம் வெந்து வரதுக்கு கரெக்ட்டா 10 மினிட்ஸ் ஆகும். அந்த டைம்ல உருளைக்கிழங்கையும் மேல இருக்கிற ஸ்டீமிங் பாட்ல வந்து தோல் எல்லாம் சீவி கட் பண்ணி வச்சுட்டேன். கரெக்ட்டா அது ரைஸ் வெந்து வரையும் உருளைக்கிழங்கும் வெந்துரும். டக்குன்னு பொட்டேட்டோ மசாலாவும் ரெடி பண்ணிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தேன். உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்ட்டா வெந்திருக்கு. அதே மாதிரி தேங்காய் பால் சாதமும் நல்லா சூப்பரா வெந்து வந்துட்டு. கீழ பாட்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட ஃபுட் எதுவுமே அடி பிடிக்கல. நான் வேற ஒரு பாத்திரத்தில மாத்தி வச்சுட்டேன். இப்போ அதிலேயே வந்து பொட்டேட்டோ மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சமா எண்ணெயில கரம் மசாலா, ஸ்பைசஸ், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். நான் இப்ப சேர்த்திருக்கிற மசாலா பேஸ்ட் வந்து காலையில அரைச்சிருந்த தக்காளி சட்னி. நம்ம நார்மலா கிரேவி செய்றோம்னா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டு வதக்கி அரைச்சு சேர்ப்போம்.
அதுக்கு பதிலா நான் தக்காளி சட்னி காலையில செஞ்சது இருந்தது. அதுக்கு என்ன எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் கடலை பருப்பு மட்டும் சேர்த்து அரைச்சிருப்போம். நான் ஃபைனலா தாளிப்பெல்லாம் எதுவும் குடுக்கல. அப்படியே தான் வச்சிருந்தேன். டேஸ்ட்ல எந்த ஒரு டிஃபரன்ஸுமே தெரியாது. நான் எப்பவும் காலையில இந்த மாதிரி சட்னி செஞ்சேன்னா, மோஸ்ட்லி நைட்டு டின்னருக்கு கிரேவி எதுவும் ரெடி பண்றப்போ, அத வந்து சேர்த்து தான் ரெடி பண்ணுவேன். இப்போ கிரேவிக்கு தேவையான மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, அப்புறமா உப்பு, உருளைக்கிழங்கு வேக வச்சிருந்ததுல ஒரு 1/4 மட்டும் நல்லா மேஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலாவோட உருளைக்கிழங்க நல்லா வதக்கி விட்டுலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா, உருளைக்கிழங்குல அந்த மசாலா நல்லா வந்து இறங்கணும் அதுக்காக. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல வேக வச்சு எடுத்தேன். அவ்வளதான். சூப்பரான பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆயிட்டு. லாஸ்ட்டா கொத்தமல்லி இல தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கியாச்சு. இது சப்பாத்தி கூட, தோசை கூட, இந்த மாதிரி ஒன் பாட் ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிடுறப்போ சூப்பரா இருக்கும். குக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபுட்ட சர்வ் பண்றதுக்காக வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுட்டு, பவர் கார்டையும் டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ தான் குக் பண்ணோன்றதுனால இந்த பாட் கொஞ்சம் சூடா இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நல்ல ஒரு வெட் கிளாத் யூஸ் பண்ணி தொடச்சு எடுத்தாலே போதும். ஃபுல்லா கிளீன் ஆயிடும். இந்த மல்டி ஃபங்ஷனல் ஸ்டீமிங் பாட் நல்ல காம்பேக்ட்டான சைஸ்லயுமே இருக்கு. ஃபுட்டுமே சீக்கிரமா குக் ஆயிடுது. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வீடு ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணேன். கொஞ்சம் டைம் ஆயிருச்சு. அதனால பெருசா எதுவும் ஷூட் பண்ணல. இந்த வீடியோ கோவில் கொடைக்கு முந்தின நாள் நான் எங்களோட வீட்ல இருந்து அம்மா வீட்டுக்கு கிளம்புறப்போ எடுத்தது. கோவில் கொடனாலே அதுக்கு முந்தின நாளு, அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த 2 நாளைக்கு ஏதாவது ப்ரோகிராம் எல்லாம் வைப்பாங்க. பாட்டு கச்சேரி, இல்லன்னா பட்டிமன்றம் இந்த மாதிரி ப்ரோகிராம்ஸ் எல்லாம் நடக்கும். பேக்கிங்ல ஃபர்ஸ்ட்டு எடுத்து வைக்க வேண்டியது 4 நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறமா ஆக்சஸரீஸ் எல்லாம் அதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி கொஞ்சம் எடுத்து வைக்கணும். பாப்பாக்கு ஹேர் கிளிப்ஸு, ஹேர் பேண்டு அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். நான் கோவில் கூட அன்னைக்கு மட்டும் தான் சாரி கட்ட போறேன். மத்த 3 நாளுமே வந்து எனக்கு குர்த்தி செட் தான் எடுத்து வச்சிருந்தேன். அதனால அதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி கொஞ்சம் இமிடேஷன் ஜுவல்ஸ் எல்லாம் என்கிட்ட இருந்தது. எது வந்து மேட்ச் ஆகும், எது மேட்ச் ஆகாதான்னு சொல்லி ஒண்ணு ஒண்ணா எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன். இங்க வந்து ஒரு செட் ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கு. மத்தது எல்லாமே அம்மா வீட்ல இருக்கு. ஓரளவுக்கு ஒரு 4 இது காமனா செட் ஆகுற மாதிரி ஜுவல்ஸ் வந்து எடுத்து வச்சுட்டேன். எப்பவாவது தான் மொத்தமா இந்த மாதிரி பேக்கிங் எல்லாம் பண்றதுனால, எல்லாம் எடுத்து வச்சுட்டோமான்ற டவுட்டு ரொம்ப நேரத்துக்கு இருந்துட்டே இருக்கும். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமாவும் எல்லாம் எடுத்து வச்சோமான்ற மாதிரி ஒரு யோசனையிலேயே தான் இருக்கும். நான் வந்து இன்னைக்கு நைட்டு கோவிலுக்கு போட்டு போறதுக்காக இந்த எல்லோ குர்தா செட் தான் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு ஷால் மட்டும் வேற குர்தாவோடது வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கலர் வந்து நல்லா கான்ட்ராஸ்ட்டா இருக்குன்ட்டு. நான் ஒரு 4 மணிக்கெல்லாம் கிளம்ப ஆரம்பிக்கலான்னு சொல்லி தான் ரெடியாக ஆரம்பிச்சேன். ஃபுல்லா பேக் பண்ணி முடிக்கிறப்போ டைம் பார்த்தீங்கன்னா, 5:15 கிட்ட ஆயிட்டு. 1 1/4 மணி நேரம் இந்த 4 நாளைக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு. அம்மா வீட்டுக்கு வந்ததும் பாப்பா, அவங்க அண்ணா, தம்பி கூடலாம் சேர்ந்து ஜாலியா விளையாடிட்டு இருந்தா. இந்த மாதிரி கோவில் திருவிழா டைம்லலாம் வீட்ல அதிகமா பூ வாங்குவாங்க. ஆனா, நம்மளால மொத்தமா வந்து கட்ட முடியாது. 4 நாளைக்கு தேவையான பூல்ல. அதனால பூவெல்லாம் மார்க்கெட்லேருந்து வாங்கி, வெளியிலயே வந்து கட்டுறதுக்காக குடுத்துட்டோம். சாமிக்கு வைக்கிறதுக்காக பூ மட்டும் அண்ணி வந்து இன்னைக்கு கோத்து வச்சுட்டு இருந்தாங்க. அழகா இருந்தது. எனக்கு முன்னாடியெல்லாம் மல்லிப்பூ சுத்தமா கட்டத் தெரியாது. அதோட காம்பு குட்டியா இருக்குன்றதுனால, வீட்ல அப்பலாம் எந்த ஃபங்ஷன் வந்தாலும் சரி, எல்லாரும் பூ கட்டிட்டு இருப்பாங்க. நான் மட்டும் ஊசியில வந்து கோத்து வச்சுருவேன். கோத்து வைக்கிறப்போ வந்து நல்லா தடியாவும் இருக்கும். அதே மாதிரி ஒரே ஷேப்ல இருக்கும். நான் வந்து கட்னேன்னா அப்படியே ஒரு ஒரு பூவா பின்னாடி உதிர்ந்துட்டே வந்த மாதிரி இருக்கும். லாஸ்ட்டு அது பூ சரம் மாதிரி ஆயிடும். ஆனா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கட்டி பழகி ஓரளவுக்கு நல்லாவே மல்லிப்பூ வந்து கட்டிருவேன். இன்னைக்கு அம்மா வீட்ல காலையிலேயே அதிரசம் வந்து சுட்டு எடுத்துட்டாங்க. அதுக்கு முந்தின நாள் வந்து முறுக்கு சுட்டுருந்தாங்க. அது வந்து நான் ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்ணியிருந்தேன். கொஞ்சமா ஒரு 10 அதிரசம் வர அளவுக்கு மட்டும் மாவு தனியா எடுத்து வச்சிருந்தாங்க. நான் வந்ததுக்கு அப்புறமா அம்மா எனக்கு சூடா அதிரசம் போட்டு குடுத்தாங்க. அதிரசம் சூடா சாப்பிடுறப்போ டேஸ்ட் இன்னுமே நல்லாருக்கும். அப்புறமா ஒரு 6 மணி போல மருதாணி இல பறிச்சுட்டு வரலான்னு தோட்டத்துக்கு போயிருந்தோம். முன்னாடியெல்லாம் சின்ன வயசுல கோன் வைக்கிறதுக்கு புடிக்கும். அப்பலாம் பெருசா வேலை எதுவுமே இருக்காது. இப்பலாம் பாப்பாவ தூக்கணும். அதுக்கெல்லாம் நம்ம கோன் வச்சுட்டு இருந்தோம்னா, அது ஃபுல்லா ட்ரை ஆறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். மருதாணி இல தான் பெஸ்ட்டான ஆப்ஷன். அரைச்சோம்னா கையில வச்சதும் கொஞ்ச நேரத்திலேயே புடிச்சிரும். தோட்டத்துல 6 மணி ஆயிட்டுன்றதுனால ரொம்ப இருட்டா இருந்தது. அதனால மருதாணி இலைய அங்க வச்சு ஆய முடியல. அப்படியே கொப்போட பறிச்சுட்டு வந்து வீட்ல வச்சு ஆஞ்சு எடுத்து வச்சுட்டோம். இப்போதைக்கு மருதாணி உடனே கையில வைக்க போறதில்ல. அரைச்சு மட்டும் வச்சாச்சு. நைட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்து, வந்ததுக்கு அப்புறமா ஒரு 12 மணி போல தான் வைக்கணும். எங்க தோட்டத்துல இருக்கிற இலை வந்து நல்லா வந்து கலர் புடிக்கும். அதனால நாங்க எக்ஸ்ட்ராவா வந்து இதுல லெமன், பாக்கு அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல. கலர் நல்லா வரணுன்றதுக்காக. சும்மா தண்ணி மட்டும் ஊத்தி தான் அரைச்சு வச்சிருந்தோம். அன்னைக்கு நைட்டு கோவில்ல இன்னிசை கச்சேரி ப்ரோகிராம் தான் இருந்தது. 9 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும்னு அப்பதான் மைக்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. டின்னர் வந்து சீக்கிரமா சாப்பிட்டுட்டு குட்டீஸ்க்கும் வந்து ஊட்டி எல்லாம் விட்டாச்சு. அதுக்கப்புறமா நானும் கிளம்ப ஆரம்பிச்சேன்.
இதே வீடியோ அன்னைக்கு நான் ஷார்ட்ஸ்லயும் ஷேர் பண்ணியிருந்தேன். கோவில் கொடைக்கு முந்தின நாள். அன்னைக்கு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. "அக்கா டிவில ஓடிட்டு இருக்கிற சீரியல் நீங்க தான் பார்ப்பீங்களா? நாங்களும் அதே சீரியல் பார்ப்போம்ன்னு." அது வந்து அம்மா பார்த்துட்டுருப்பாங்க. கரெக்ட்டா 9 மணி ஆச்சுன்னா உட்காந்துருவாங்க. 9:30க்கு அந்த இடத்த விட்டு நவுலுவாங்க. அதுவும் அம்மா இந்த ஒரு சீரியல் மட்டும் தான் பார்ப்பாங்க. அதனால என்னமோ ஒரு கிளிப் கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. ஆட் போட்டாலும் அங்க உட்காந்து பார்த்துட்டு ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறமா தான் கிளம்புவாங்க. நான்லாம் 2, 3 சீரியல் பார்ப்பேன். ஆனா, அதுல உட்காந்து ஃபுல்லா வந்து பார்க்க மாட்டேன். ஒரு 1/4வாசி என்னமோ தான் அதுல இருந்து பார்ப்பேன். மத்தபடி கிச்சன்ல அங்க இங்கன்னு சுத்தி சுத்தி ஏதாவது ஒரு வேல பார்த்துட்டே வந்து பார்ப்பேன். என்னோட இந்த குர்த்தி செட்க்கு செட் ஆகுற மாதிரி ஒரு 2 ஜுவல்ஸ் இருந்தது. 2யும் வச்சு பார்த்தேன். ஃபைனலா 1 செலக்ட் பண்ணி அதே வந்து போட்டு சூப்பரா கிளம்பியாச்சு. இனிசை கச்சேரி ப்ரோகிராம் ஒரு 10 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட்டு குட்டீஸ் எல்லாரும் அமைதியா கொஞ்ச நேரம் ஒரு 2 பாட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஒவ்வொரு குழந்தைங்களும் வெளியிலேருந்து வர்றப்போ டாய்ஸு, ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரத பார்த்துட்டு எங்களுக்கும் அது வேணும். எனக்கு இந்த டாய் வேணும், அந்த டாய் வேணும்னு ஒரே லிஸ்ட்டு. கொஞ்சம் டாய்ஸ் வாங்கிட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்ட்டுருந்தோம். கச்சேரி ப்ரோகிராம் எல்லாம் முடிஞ்சு நாங்க வீட்டுக்கு வரப்போ 12 மணிக்கிட்ட ஆயிட்டு. அதுக்கப்புறமா தான் மருதாணி வந்து வச்சோம் எல்லாரும். என் பாப்பா மட்டும் வைக்க மாட்டேன்ட்டா. நானும் அவளுக்கு வச்சியெல்லாம் காமிச்சேன். "அழகா இருக்கும் பாரு, அண்ணாலாம் வச்சிருக்கான்ட்டு." எனக்கு இது புடிக்காது. என் கையில வைக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடம். லாஸ்ட் இயர் வந்து வச்சு விட்டுருந்தேன். அப்பலாம் வந்து அழகா காமிச்சேன். கைய வந்து சுருக்கவே இல்ல. அது கையில எங்கேயாவது பட்டுருன்ட்டு. ஆனா இந்த டைம் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். வைக்கவே விடல. நைட்டு 12 மணிக்கு மேல எல்லாரும் கதை பேசிட்டே மருதாணி வச்சுட்டு இருந்தோம். எனக்கெல்லாம் தூக்கம் சுத்தமா வரல. ஒரு கையில வந்து நானே வச்சுட்டேன். அடுத்த கையில வந்து விரல்ல ஃபுல்லாவே வந்து வைக்கிறப்பவே மருதாணி வந்து பட்டுருச்சு. சென்டர்ல கீழ மட்டும் அக்கா குட்டி குட்டியா வச்சு விட்டா. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில எந்திரிச்சதும் முதல்ல கைய தான் வந்து பார்த்தேன். மருதாணி கலர் வந்து எந்த அளவுக்கு புடிச்சிருக்குன்னு. நல்லா அழகா ரெட் கலர்ல இருந்தது. இந்த வெயிலுக்கு நம்ம மருதாணி வைக்கிறது ரொம்ப நல்லது தான். ஏன்னா, இது வந்து உடம்புக்கு குளிர்ச்சி. அது இல்லாம நம்மளுக்கு கையில, கால்லலாம் வந்து மருதாணி வைக்கிறதுனால நகம் வந்து ரொம்ப நாளைக்கு அழுகாம இருக்கும்னு சொல்லுவாங்க. காலையில தூங்கி எந்திரிச்சதும் அப்படியே வீடியோ எடுத்தேன்றதுனால முகம் அப்படியே நல்லா வீங்கி புசு புசுன்னு இருக்கு. என்னோட மருதாணி கலர் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே வீட்ல அக்காக்கு, அண்ணிக்கெல்லாம் வந்து கலர் என்ன அளவுக்கு புடிச்சிருக்குன்னு எல்லாரும் ஒரு வாட்டி கையெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். பெரியம்மா வீட்ல வந்து இன்னைக்கு காலையில தான் அதிரசம்லாம் சுட்டு எடுத்தாங்க. எங்க அம்மா வந்து முந்த நாளே வந்து போட்டு எடுத்துட்டாங்க. இங்க வந்து இன்னைக்கு காலையில தான் சுட்டு எடுத்தாங்க. கோவில் கூட அன்னைக்கு காலையில வீட்ல இட்லி, சாம்பார், கேசரி அதெல்லாமே வச்சு சாப்பிட்டோம். மதிய சாப்பாடு வந்து கோவில்ல அன்னதானம் இருக்கும். அதனால மதியம் வந்து யாருமே வீட்ல சமைக்க மாட்டாங்க. அதனால அந்த டைம்ல பொறுமையா உட்காந்து பேசிட்டே அதிரசம் எல்லாம் போட்டு எடுத்தாச்சு. அன்னைக்கு மதியமுமே நாங்க எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு தான் வந்திருந்தோம். அவ்வளவா வீடியோ எடுக்கல. இங்க வந்ததுலேருந்து என்னமோ தெரியல, மொபைல் ஒரு இடத்துல வச்சுட்டு நான் ஒரு இடத்துல இருப்பேன். அதனாலேயே பாதி நேரம் ஷூட் பண்றதெல்லாம் வந்து மிஸ் ஆயிடுது. இங்க வந்தாலும் பாதி நேரம் ஷூட் பண்றதே மறந்துரும். அங்கன்னா வந்து கரெக்ட்டா ஷூட் பண்ணுவேன். இந்த வீடியோ வந்து நைட் எடுத்திருந்தது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டு சாம கூட பார்க்க கோவிலுக்கு போலான்னு கிளம்பிட்டு இருந்தோம். இதுதான் என்னோட கோவில் கூட சாரி. இது கீதாஞ்சலி சுடிதாஸ் இன்ஸ்டா பேஜ்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். இந்த சாரிக்கு நெறைய கோல்ட் ஜுவல்ஸ் போடுறத விட சிம்பிளா ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு நெக்லஸ் போட்டாலே ரொம்ப நல்லாருக்கும். நான் என்கிட்ட நெக்லஸ் அதிகமா இருந்தது. இமிடேஷன் ஜுவல்ஸ் இருக்கு. நான் ஒரே ஒரு பிரேஸ்லெட் மட்டும் மிந்த்ரால இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ரோஸ் கோல்டுல பிங்க் கலர்ல ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி. இதுக்கு வந்து கரெக்ட்டா மேட்ச் ஆகுன்ட்டு இந்த சாரியோட ஷேட் வந்து லைட் பிங்க் ஷேடு. ப்ளவுஸ் வந்து அப்படியே லைட் ஷேட்ல டார்க்வைஸ் கலர்ல வரும். இதோட கலர் காம்பினேஷன் கட்னதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருந்தது. ஃபர்ஸ்ட்டு பார்க்குறப்போ எனக்கே வந்து ப்ளவுஸ் வந்து செட் ஆகுமான்ற மாதிரி ஒரு டவுட் இருந்தது. ப்ளவுஸ் பீஸ் வந்து தனியா வாங்கிடலாமான்னு யோசிச்சேன். ஆனா, ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா அத வச்சு பார்க்குறப்பவே தெரிஞ்சது, அந்த கலர் காம்பினேஷன் சூப்பர்ன்னு. நீங்க நெக்ஸ்ட் டைம் சாரி எதுவும் பர்ச்சேஸ் பண்ற ஐடியா இருந்ததுன்னா, இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. எங்க வீட்டு குட்டி பசங்க 3 பேரும் அழகா ஒரே மாதிரி வேஷ்டி சட்டை வந்து போட்டிருந்தாங்க. பாப்பாக்கும் பட்டு பாவாடை சட்டை போட்டு விட்டிருந்தா, ஒரே மாதிரி மேட்ச் ஆகி நல்லா இருந்திருக்கும். அவளுக்கு அடிக்கடி பட்டு பாவாடை சட்டை போட்டு விட்ட மாதிரியே இருந்தது. அதனால இன்னைக்கு கவுன் தான் போட்டு விட்டிருந்தேன். மறக்காம என்னோட இந்த சாரி லுக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீட்ல இருந்து அன்னைக்கு நைட்டு கோவிலுக்கு போனது வந்து ஒரு 11:30 மணிக்கு மேல தான் கெளம்புனோம். லேட் நைட்ல தான் சாமிக்கு பூஜை எல்லாமே நடக்கும். வீட்டுக்குள்ள இருக்கிறப்போ அந்த அளவுக்கு அந்த சத்தம் எதுவுமே கேட்காது. ஆனா கோயில் கிட்ட போறப்போ அப்படியே வந்து அந்த வெடி போடுற சவுண்டு, அந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயி நல்லா இருந்தது. கோயில்ல பூஜையறப்போ நெறைய பேர் சாமியெல்லாம் ஆடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, நாராயணசாமி கொட. கோவில் கொட நல்லபடியா முடிஞ்சது. இந்த விளாகோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய்.